அவுதுல்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, தவிர்க்க முடியாத காரணங்களால் நேற்று வீடியோ இடம்பெறவில்லை. பாலஸ்தீன மீட்பு போர் 948வது நாளை எட்டியிருக்கிறது. 948வது நாளில் மீண்டும் காசாவில் மிகப்பெரிய தாக்குதல்கள் இருதரப்பார் நடத்தியிருக்கிறார்கள். ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் நடந்த யுத்தம் 78வது நாளை எட்டியிருக்கிறது. ஆனால் இப்பொழுது அது அமெரிக்காவின் தோல்வி படலம் தொடர்கிறது. ஈரானின் கை ஓங்கி நிற்கிறது. இன்றைய நாளில் மிகவும் அதிகமாக கவனிக்கப்பட வேண்டியது, உலக மக்களின் கவனத்தை கவர்ந்தது, லெபனானுடைய 33 தாக்குதல்கள். இஸ்ரேல் உடைய பல்வேறு இராணுவ தளங்களிலும் இந்த 33 தாக்குதல்களும் பெரிய அதிர்வை ஏற்படுத்தி இருக்கிறது. இஸ்ரேலில் சென்ட்ரல் காசால ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோஷன், ஜெருசலம் சைடு மேக்கரை பக்கம் வச்சு வெளுத்து வாங்கியிருக்காங்க. இதில் இஸ்ரேலிய இராணுவ அதிகாரிகள் நிறைய பேர் கொலை செய்யப்பட்டு இருக்கிறார்கள். கூலானி பிரிகேட்ஸினுடைய ட்ரெய்னர் அண்ட் கமாண்டர் என்று கருதப்படுகின்ற ஒரு இராணுவ அதிகாரியும் கொலை செய்யப்பட்டு இருக்கிறார். அவர் கூலானி பி என்று அழைக்கிறார்கள். நான் ஏற்கனவே நம்மளுடைய காணொலிகள் நிறைய இந்த கூலானி பிரிகேட்ஸை பற்றி சொல்லியிருக்கிறேன். அது என்னவென்று சொன்னால், அவர்களுக்கு மிக அதிகமான டாலர்களை செலவழித்து அவர்களுக்கு எல்லா விதமான ட்ரைனிங்கும் கொடுக்குறாங்க. அந்த பிரிகேட்ஸை இப்போ குறி வச்சு தாக்குது. இந்த கூலானி பிரிகேட்ஸுக்கு இன்னொரு பின்னணி உண்டு. அது என்னவென்று சொன்னால், ஹிஸ்புல்லாவுடைய ரிதுவான் போல்ஸ் மரணத்தை பற்றி கொஞ்சமும் கவலைப்படாமல் எதிரிகளை கண்டால் விழுந்து மரணிப்பதை, அவர்களை தாக்குவதில் அல்லது அவர்கள் மீது விழுந்து தாக்குதல் நடத்துவதில், வீர மரணத்தை அடைவதை மிகப்பெரிய ஒரு சகாதத்தை, சொர்க்கத்தின் நிலைச்சீட்டு என்று கருதுகிறார்கள். அதற்கு எதிராக ஆக்கப்பட்டதுதான். ஆனால் இப்பொழுது நிலைமை என்னவென்று ஆகிவிட்டது என்று சொன்னால், கூலானி பிரிகேட்ஸு பின்வாங்குத பயந்து ஓட்டுறாங்க. இதெல்லாம் அவர்கிட்ட இருக்கக்கூடாது. ரிதுவான் போல்ஸோட கம்பேர் பண்ணதுக்கு எங்கள்கிட்ட எதுவும் கிடையாது. இப்போ பெரிய அளவில் கொலை செய்யப்படுகிறார்கள். அந்த கூலானி பிரிகேட்ஸுனுடைய தாக்குதலில் மீது நடந்த தாக்குதலில் 48 பேர் ஒரே நேரத்தில் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இதனால ஏர்ஃபோர்ஸ் கோஆர்டினேஷன் யூனிட், இஸ்ரேலுடைய ஏர்ஃபோர்ஸ் கோஆர்டினேஷன் யூனிட்டு என்ன சொல்லியிருக்குதுன்னு சொன்னால், இந்த யுத்தம் ஆரம்பித்த பிறகு, அதாவது இப்போ மார்ச் 17 இருந்து ஹிஸ்புல்லா தாக்க தொடங்கின பிறகு 3000 தடவை நான் ஹெலிகாப்டரில் டெட் பாடியையும் காயம்பட்டவர்களையும் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இங்கே எங்கள்கிட்ட நம்ம ஜெயிச்சிட்டு இருக்கோம், எல்லா ஃப்ரண்ட்லையும் வெட்டி நம்ம எல்லா அப்ஜெக்டிவ்ஸும் அச்சீவ்டு ஏன்னு எங்களை ஏமாற்றிட்டு இருக்க, நாங்கள் இராணுவ அதிகாரியா, நாங்கள் ஏமாற மாட்டோங்கிறத ரொம்ப வருத்தத்தோடு சொல்லியிருக்காரு. ஏன்னா நேற்று நடந்த 33 தாக்குதல்கள் இஸ்ரேலில் அதிர வச்சிருக்கு. இந்த ஃபிஷிங் நெட்டெல்லாம் கொடுத்தா பாருங்க, அதெல்லாம் அடித்து பிச்சுட்டு போயிட்டே இருக்கு. ஆக இஸ்ரேல் முழுவதும் இப்போ பதுங்கு குழியில் இருக்கிறாங்க. அவங்க ஒரு நேரம் நல்ல சாப்பாடு சாப்பிட்டதுக்கு தலையை வெளியில் காட்ட முடியல. அப்படி இருக்கும்போதும் ரேஷனை சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடிய மக்களை பார்த்து எல்லா வெற்றியும் அடைந்து விட்டோன்னு சொல்லுறது முட்டாள்தனம் சொல்லி அவர் இந்த செய்தியை ஹஸ் பத்திரிகைக்கு லீக் பண்ணியிருக்காரு. அதை இஸ்ரேலுடைய சேனல் 13 வெளியிட்டு இருக்கிறது. உடனே நம்ம ஆட்களை பிடிச்சுட்டாங்க. அதை பிடிச்சி போட்டு இஸ்ரேல் எந்த அளவுக்கு நாசமாயிருக்கு பாருங்கன்னு காட்டாங்க. இதில் இப்போ ரிதுவான் போல்ஸு ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்திருக்கு. அது யார் சொல்லா? ஏர்ஃபோர்ஸ் கோஆர்டினேஷன் யூனிட் சொல்லுது. அந்த ஏர்ஃபோர்ஸ் கோஆர்டினேஷன் யூனிட் என்ன சொல்லுதுன்னா, ரிதுவான் போல்ஸு இப்போ ஒரு நல்ல டாக்டிக்ஸாக கடைபிடிக்கிறாங்க. நிறைய அவங்களுடைய ஃபோர்ஸ் வேற ஏவுகணை பயிற்சிகளை எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. மிக குறைந்த எண்ணிக்கையை தான் சண்டையில் பயன்படுத்துகிறாங்க. இங்கே இஸ்ரேல் அது அலருது அந்த குறைந்த எண்ணிக்கையை. இப்போ அந்த குறைந்த எண்ணிக்கையினர் என்ன செய்கிறாங்கன்னா, கொரில்லா வார்ஃபேருக்கு வந்துட்டாங்க. கொரில்லா வார்ஃபேர்னா தாக்கிட்டு ஓடுறது இல்லை. ரிதுவான் போல்ஸோடைய ரிதுவான் படைப்பிரிவு, ஹிஸ்புல்லாவுடைய ரிதுவான் படைப்பிரிவினுடைய கொரில்லா தாக்குதல் அப்படின்னா தாக்கிட்டு திரும்ப வரல, அவனை அழிக்கிறது. அவன் கிட்டாக அழிக்கப்பட்டாதான் உயிரோட வருவாங்க, இல்லைன்னா அதிலே சகாதத்தை நாடுவாங்க. இப்போ அவங்க ரொம்ப மினிமம் ஆட்களை இதுக்கு ஹிஸ்புல்லா தேர்ந்தெடுத்து அவங்கள ஒரு 10-15 ஹிஸ்புல்லா பிரிவுகளாக பிரித்து தாக்குதல்கள் நடத்துகிறாங்க. இதனால தான் நமக்கு பெரிய அழிவு அப்படிங்கிறத இந்த ஏர்ஃபோர்ஸ் கோஆர்டினேஷன் யூனிட் சொல்லுது. அதே ஒன்று கவனிக்கணும். நான் இந்த காணொலி முழுவதும் உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லிட்டு வரேன். ட்ரம்ப் டிசைசிவ் விக்டரி, அதை கம்ப்ளீட் விக்டரி இன்னும் இங்கிலீஷில் உள்ள வார்த்தைகள்லாம் பயன்படுத்தும் போது பென்டகன் சொல்லும், இல்லைடா இது கம்ப்ளீட் விக்டரி இல்லை, ஈரானோட அப்பர் ஹேண்ட் அப்படியே இருக்கு.
ஈரானுடைய கப்பல் படை அழிக்கப்பட்டு விட்டதுன்னு சொன்னோன்னா அது ஒரு அறிக்கை விட்டது. அந்த கப்பல் படை அழிக்கப்படவில்லை. கப்பல் படை 90% அப்படியே இருக்கிறது. மிசில்ஸு 100% அப்படி இருக்கு. அதுக்கு மேலே டெவலப் பண்ணுறான். பெரிய ஆபத்து. ஹர்மூஸுக்கு மேலே 33 டார்கெட்டிங் பாயிண்ட்டை செட் பண்ணியிருக்கான். கப்பல் போனால் அடித்தள்ளிவான் அப்படின்னு. நம்ம பிளாக்கேடு பைரசின்னா இப்போ அந்த பைரசியை ஈரான் ஆரம்பிச்சு உடனே பெண்டகன் ஒரு அறிக்கை விட. அதே போல் இப்போ இஸ்ரேல் வெற்றியை கொண்டாடுங்கிற விதத்தில் ஆகும்னு பேசும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த ஏர்ஃபோர்ஸ் யூனிட்டு அல்லது செக்யூரிட்டி ஸ்டாட்டிஸ்டிக்ஸு தகவல்களை எடுத்து வெளியில் விட்டுருது. என்னடா இப்படி பம்மாத்து காட்டிகிட்டு இருக்கேன், இவ்வளோ அப்பட்டமாக தோத்துக்கிட்டு இருக்கான், ஆனால் இவன் இப்படி பண்ணுறான்னு சொல்லி சாதாரணமாக நீங்கள் இந்த சூழ்நிலையை மனசில் நிறுத்தி பாருங்க. இஸ்ரேலில் கேக் ஆர்டர் இருக்கு எல்லா பத்திரிகைக்கும், ஜேர்னலிஸ்ட்டுகளுக்கும். ஃபாரின் ஜேர்னலிஸ்ட்டு உள்ளே விட்றதே இல்லை. அதேமாரி எவனும் போனால் அவனை சுட்டு தள்ளிடுறது. எங்கள் காசாவுக்கு போனாலே அவனை சுட்டு தள்ளிடுவானோ. அதுக்காகவே ஒரு ஃபைட்டர் ஜெட்டை அனுப்பி கொலை செய்கிறானோ. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் எவ்வளவு மனம் வெதும்பி போயிருந்தா 3000 எவாக்குவேஷன்ஸ் டூரிங் த வாருங்கிற அறிக்கையை ஏர்ஃபோர்ஸ் யூனிட் வெளியிட்டிருக்கும், பார்த்துக்கிடுங்க. அடுத்தது இதில் பெரிய ஒரு நிகழ்வு என்னவென்று சொன்னால், நேற்று முக்கியமான குலானி கமாண்டரை கொலை செய்தது காரணம் ஹிஸ்புல்லா ஹமாஸோடைய அவர் ஹத்தாத இசத்தீன் அல் காசம் அல் கத்தாத் அவர்களை இஸ்ரேலை தாக்கிச்சு, அதில் அப்பாயில் தான் இறந்தாங்கன்னு சொல்லப்பட்ட செய்தி சரியல்ல. அதில் ஹத்தாதும் காயம்பட்டார், பின்னர் ஷஹீதாகி விட்டார் என்ற செய்தி வருது. அந்த செய்தி வந்த உடனே தான் இங்கே கூலானி பிரிகேடரை டார்கெட் பண்ணிட்டானோ. இப்போ எப்படின்னா, ஹமாஸும் தாக்குதல் நடத்துது. கேட்ஸ் ஆஃப் ஹெல்லுன்னு அதுக்கு பேர் வச்சிருக்கு. நரகத்தின் வாசல்கள் என்று பெயர் வைத்திருக்கிறது. இப்போ இவங்க ஹிஸ்புல்லாட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, வி ஹவ் ஸ்டார்டட் இட், யூ கம்ப்ளீட் இட். நாங்கள் தொடங்கிட்டோம் எங்களோட சண்டை. ஏன்னா இவன் இப்படியே கொலை செய்திருக்கேன். நேற்று துஃபால ஒரு நெய்பர்கிட்ட அழிச்சிருக்கான். ஒரு எய்டு சென்டர் உதவி மையத்தில் தாக்குதல் நடத்தினால 5 பேர் இறந்துருக்காங்க காசாவில். அதுக்கெல்லாம் சரியான ஒரு பதிலடியை லெபனான் கொடுத்து கொண்டு இருக்கிறது. இந்த லெபனானுடைய தாக்குதலில் இருந்து அசைய முடியாமல் பயங்கரமாக உளறி கொண்டு இருக்கிறார்கள் இஸ்ரேலுடைய இராணுவ அதிகாரிகளும் இஸ்ரேலுடைய ஸ்பெஷல் யூனிட்டுகளும். அடுத்தது இன்றைக்கு காலையில் பேசப்படுது, ஒரு 48 பேர் இறந்ததும் 38 பேர் காயம்பட்டதும். இது கோலானி பிரிகேட்ஸ். அது ஏதேசம் அது 4-5 ஒரு பிரிகேடு 4-5 உட்பிரிவாக இருந்திருக்கு. அதில் ஏதேசம் உள்ளதெல்லாம் அழிச்சிட்டாங்க. அப்போ இந்த சண்டை வலுக்கும் போது நத்தியானுவுக்கு அவனுடைய வழக்கமான பேராயுதத்தை கையில் வச்சுட்டான், சரண்டர். நேர வாஷிங்டனில் போய் உட்காந்துட்டு ஹிஸ்புல்லா கூப்பிடுங்க, பேசியே ஆகணுங்கிறான். அவங்க 2 நாள் பேசிட்டு போயிட்டாங்க. அதெல்லாம் முடியாது, இது பேசிக்காக எங்களோட ரைட்டுன்னு. எந்த அளவுக்குன்னா, காசம் செய்த இந்த ஃபைபர் ஆப்டிக் எக்ஸ்ப்ளோசிவ் ட்ரோன்ஸை வந்து நம்ம லெபனான் மேக்குன்னு போடுங்க. லெபனான் வந்து நாங்கள் ஹிஸ்புல்லாவுக்கு எந்த தொந்தரவும் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஹிஸ்புல்லானுடைய தலைவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, லெபனான் அரசாங்கத்திட்ட ஏதாவது தொந்தரவு கொடுத்தா உள்நாட்டு போர் வரும், பார்த்தால இஸ்ரேல் படக்கூடிய பாடு அதே தான் உனக்கும் அப்படின்ட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவனும் இஸ்ரேலுக்கு பணிந்து போகிற மாதிரியும், அந்த இஸ்ரேலிய ஃபோர்ஸஸ் 1-2 ஒரு 2-3 கிலோமீட்டரில் உள்ளே வந்திருக்கான் பாருங்க, அங்கே அவனை உட்கார வைக்கிற மாதிரியும் பேச்சுவார்த்தை நடக்கிறது. அடுத்தது நம்ம காசா பகுதிக்கு வந்தால் இவனுடைய தாக்குதல் அதிகமாக தான் போயிட்டு இருக்கு. பல ஜபாலியாவை தாக்கியிருக்கான், சுஜயாவை தாக்கியிருக்கான், சென்ட்ரல் காசாவுக்கு பக்கத்தில் உள்ள அல் துஃபா நெய்பர்ஹுட்டை தாக்கியிருக்கான். அதனால் அவங்க எங்கள் கமாண்டரை கொலை செய்துவிட்ட தைரியத்தில் என்ன செய்தேன்னா எங்களோட திருப்பி அடியை பாருன்னு நேற்று அடிச்சிருக்காங்க. இஸ்ரேல் இராணுவம் ஆரஞ்சு லைன்ல இருந்து வெளியில் வந்துருக்கு. இப்போ நத்தியானுங்க என்ன கிளைம் பண்ணுறான்னா, 60% இடம் என் கையில் இருக்கு என்ன சொல்லும்போது அங்கே உள்ள இராணுவ அதிகாரிகள் சொல்கிறாங்க, ஏற்கனவே எல்லோ லைனில் இருந்ததில் பாதி தான் உன் கையில் இருக்கு. ஹமாஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் நடத்துகிறாங்க, சாப்பாடுகளை கொடுக்குறாங்க, மாஸ் வெட்டிங் நடத்துகிறாங்க, ரெக்ரூட் நடத்துகிறாங்க, மேனுஃபேக்சரிங் நடத்துகிறாங்க, ஆயுத மேனுஃபேக்சரிங் நடத்துகிறாங்க, ட்ரைனிங் கொடுக்குறாங்க. இதெல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது மிக முக்கியமான டெவலப்மெண்ட்டு, நம்ம ஈரானை பற்றி தான் எப்பவும் கவலைப்படுவோம். ஈரானுக்கு ஒரு 4 நிபந்தனைகளை 5 நிபந்தனைகளாக மாற்றி ட்ரம்ப் கொடுக்குறான். இவங்க சொல்லிட்டாங்க, காலிபாப் சொல்லியிருக்காரு, ஹார்மோன்ஸில் எங்களுடைய அப்பர் ஹேண்டு எங்களுக்கு எல்லா பலத்தையும் தந்து விட்டது, நாங்கள் ஹார்மோன்ஸ் விதிகளை செயல்படுத்த தொடங்கிவிட்டோம், யூரோப்பியன் யூனியன் எங்களோட ஒப்பந்தங்கள் போட்டு விட்டது, சைனாவோடு நாங்கள் சில ஸ்ட்ராட்டஜிக் ஒப்பந்தத்தையும் போட்டிருக்கோம், இந்த கப்பல்கள்லாம் இப்போ போவோம், அமெரிக்கா இஸ்ரேல் கப்பல்களை தவிர, அதனால உன் பேச்சுவார்த்தை வேண்டாம்.
உனக்கிட்ட பேசணும்னா நாங்கள் சொல்லக்கூடிய முதல் 5 நிபந்தனைகளை நீ வந்து நிறைவேற்றிட்டு வா. எங்கள் ஃபண்டை ரிலீஸ் பண்ணு, சாங்ஷனை அவாய்ட் பண்ணு, ஹார்மோன்ஸை பற்றி பேச மாட்டோம், நியூக்ளியர் ப்ராஜெக்டை பற்றி பேச மாட்டோம்னு சொல்லி அதுக்கெல்லாம் முன்னாடி இனி இஸ்ரேலோட சேர்ந்து கொண்டு எங்களை தாக்க மாட்டேன்னு என்று உத்தரவு. இதெல்லாம் செயல்படுத்திட்டு இங்கே வா. அல்லாமல் நாங்கள் வந்து அதுக்கு காம்பன்சேஷன் இது அல்லாமல் நாங்கள் பேச மாட்டேன்னு சொல்லியிருக்கேன். அடுத்த நேரத்து ஈரானில் ஒரு பெரிய மாஸ் ரேலி வழக்கமாக அவங்க செய்கிறது வீக்கெண்டில் அந்த ஒரு ஸ்கொயர், அதுக்குன்னு தாலிபல் அசர் வைலி அல் அசர் ஸ்கொயர்னு ஒரு இடத்துல லட்சக்கணக்கான மக்கள் ஒன்று திரண்டு நாங்கள் இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி காட்ஸ் காப்ஸோட இருக்கிறோம், நாங்கள் இஸ்லாமிய புரட்சிப்படையோடு இருக்கிறோம் என்பதை காட்டியிருக்கிறார்கள். மிக அதிர்ச்சியான நேற்று இஸ்ரேலுக்கு தகவல் என்று சொன்னால், ஐசிசி சீக்ரெட் வாரண்டை, இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்டு சீக்ரெட் அரெஸ்ட் வாரண்டை இவருக்கு, யாருக்கு, நத்தியான்ஹூக்கு இருந்தல, அதை ரினியூ பண்ணியிருக்கு. சோமர்செட் அந்த பென்கரியான்கிற பைத்தியக்கார மினிஸ்டருக்கான அவன், அடுத்தது அந்த ஃபினான்ஸ் மினிஸ்டர், 3 பேருக்கு மேலேயும் சீக்கிரட்டாக இஷ்யூ பண்ணியிருக்கு. அதை எடுத்து ஹட்ஸ் போட்டிருக்கு. இந்த சீக்கிரட்டினுடைய நிலை என்னான்னு கேட்கும்போது முதல்ல ஐசிசி சொல்லிட்டு அப்படியெல்லாம் ஒன்றும் இஷ்யூ பண்ணலைன்னு, இப்போ அதை ஒத்துக்கிட்டு ஆமாம் நாங்கள் ஏன் இன்னும் 15 இஸ்ரேலிய இராணுவ அதிகாரிகள் மீது ஐசிசி வாரண்ட், வார் கிரிமினல், யுத்தாய குற்றவாளி, போர் குற்றவாளிகள்ங்கிறத இது பண்ணியிருக்கோம். வாரண்டை உங்களுக்கெல்லாம் அனுப்ப மாட்டோம், அவங்க எந்த நாட்டுக்காக போக இருந்தால் அங்கே கொண்டு போய் நாங்களே எக்ஸிக்யூட் பண்ணி அந்த கோர்ட்டுகளில் போட்டு நாங்களே அந்த நாட்டு படைகளை வைத்து கைது செய்து கொண்டு வந்து விடுவோம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா ரொம்ப வருத்தத்தோடு கரீம்கான் ஐசிசி ப்ராசிக்யூட்டர் சொல்லியிருக்காரு, இது வரைக்கும் யார் யாருக்கெல்லாமோ நம்ம ஐசிசி வாரண்ட் இஷ்யூ பண்ணியிருக்கோம், அவங்களெல்லாம் கைது செய்ய முடிஞ்சிருக்கு, விசாரணை நடத்த முடிஞ்சிருக்கு. மட்சோவிக்குங்கிறவர் போஸ்னியா ஹெர்சகோவினால நடந்த அந்த கூட்டுப்பலைகளில் அவர் இறந்தே போயிட்டாரு.